அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மதரசா இல்லைன்னு நினைக்கிறேன். திங்கக்கிழமை 2 நாளில் நேஷனல் டே வருது. செவ்வாய்க்கிழமை மதரசா லீவு, 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதரசா கிடையாது. இன்றைக்கி என்னன்னு தெரியல, மதரசா போகலான்னு நினைக்கிறேன். காலையிலேருந்தே கிளம்பிக்கிட்டு இருந்தேன். ஸோ புது டிரைவர் வந்து இப்போ ஒரு 5 நாள் ஆகுது. இன்றைக்கி கரெக்டாக 5 நாள் முடிஞ்சிச்சு. நேற்று மட்டும் ஈவினிங் லொக்கேஷன்லாம் போட்டு கொடுத்தேன். போட்டு பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா டியூட்டி போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவருக்கும் டியூட்டி இருந்துச்சு, எனக்கும் டியூட்டி இருந்துச்சு. அவர் மத்தியானம் நைட்டு ஆஃபீஸ் மட்டும் போயிட்டு வந்தார். இன்றைக்கி மதரசா டியூட்டி இருக்குன்னு நினச்சேன். மொபைலில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என் மொபைல் கஃபில் தந்த மொபைலை அவருக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அவர்கிட்ட அப்படியே எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு அப்புறம் நெட்டு புது சிம்மு இருந்துச்சு, அந்த சிம்மில் நெட்டெல்லாம் போட்டு அவர்கிட்ட எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ ஆஃபீஸுக்கு இன்றைக்கி வர சொல்லியிருந்தாங்க ஞாயிற்றுக்கிழமை. எதுக்குன்னா அவருக்கு லைசன்ஸுக்கு புக் பண்ணேன், ரினியூவல் பண்ணுறதுக்காண்டி. இக்காமெல்லாம் வந்துருச்சு. அவர் புதன்கிழமை வந்தார். புதன்கிழமை இறங்கினோன்னே ஈவினிங்கே இக்காம தட்டாங்க. புதன்கிழமை ஈவினிங்கே அப்சீல்லாம் ரெடி பண்ணிட்டோம். அப்புறம் நஃபாத் இன்றைக்கி ரெடி பண்ணோம். ரெடி பண்ணிட்டு இப்போ ஆஃபீஸில் போயிட்டு ரினியூவல் பண்ண போகிறோம். வாங்க கிளம்பலாம். ஸோ பாய் பார்த்தீங்கன்னா ரூமில் போயிட்டு நான் லைசன்ஸ் எடுத்துகிட்டு வர சொன்னேன். அதாவது லைசன்ஸ் செராக்ஸு, அப்புறம் பாஸ்போர்ட்டு, இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர சொன்னேன். நான் எடுத்துகிட்டு போகிறேன் பாருங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ அதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டு ரினியூவல் பண்ணணும். ரினியூவல் பண்ணிவிட்டு எப்படியும் ரினியூவல் ஆக 2 நாள் ஆகுமா இல்லை 3 நாள் ஆகுமான்னு தெரில. 2 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 200 ரியாலு. 2 வருஷத்துக்கு மேலே நான் ஒரு 5 வருஷம் அடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், 300 ரியாலோ 400 ரியாலும் நினைக்கிறேன். அது மட்டும் எனக்கு சரியாக தெரில. ஸோ இப்போ எப்படியும் நம்ம ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் 2 வருஷம் தான் அடித்து கொடுப்பாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அடித்து கொடுக்க மாட்டாங்க. எனக்கும் 2 வருஷம் தான். பாய் தொடங்களேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கும் 2 வருஷம் தான் அடிச்சு தந்தாங்க. ஏசி போடுங்க பாய். இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணி பழகிட்டீங்களா? பழகிட்டீங்கண்ணா. ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும், சரியா பாய்? ஸோ 5 நிமிஷம் ஆனால் தான் கொஞ்சம் இன்ஜின் சரியாகும். ஸோ இது ஏசி வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு சாவி முடிஞ்ச அன்றைக்கி நைட்டு உங்கள் ரூமுக்கு வந்து இன்னொரு ஸ்பேர் சாவி அடிச்சிடுவோம், சரிங்களா? அந்த ரூமுக்கு வெளியே வச்சுக்கோங்க நீங்கள். ஆமாம். பின்ன அது வேறு. சைலன்சர் கிட்டத்தட்ட 6 மாதம் ஆச்சு, இன்னும் சைலன்சர் எடுக்கவே இல்லை. இப்போ ஆஃபீஸுக்கு போயிட்டு பாய்க்கு லைசன்ஸ் ரெடி பண்ணிட்டு வந்துட வேண்டியதான். சிக்னல் போட்டாங்க நிப்பாட்டுங்க. தெரியுங்களா பாய் சவுதி ரூல்ஸ் உங்களுக்கு? தெரியும். சிக்னல் கேமராக்கு எவ்வளோ? சிக்னல் கேமராக்கா 5000 ரியால். நம்ம ஊருக்கு எவ்வளோ? 1,20,000 ரூபா வரும். பாரபட்சமே பார்க்க மாட்டாங்க. இந்த சிக்னல் கேமரா, அப்புறம் சீட்டு பெல்ட் கேமரா, ஸ்பீடு கேமரா, மொபைல் கேமரா, எது வந்தாலும் பாரபட்சமே கிடையாது. குஸ்ராத்தி, அதாவது சம்பளத்தில் கட் பண்ணிக்கிறேன்ருவாங்க. ஹவுஸ் டிரைவருக்கும் அப்படி தான், கம்பெனி டிரைவருக்கும் அப்படி தான். ஸோ எனக்கு வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா மொபைல் கேமரா ஒரு லொக்கேஷன் பார்த்து நான் வச்சுட்டு போனேன். அதாவது மொபைலில் நம்ம இந்த மாதிரி கையில் இப்படி அது பிரச்சனை இல்லை பாய். இப்படி கையில் வச்சு நான் யூஸ் பண்ணிக்கலாம் மொபைலை. ஆனால் இப்படி தூக்கி வந்து யூஸ் பண்ணக்கூடாது வண்டி ஓட்டையில். ஸோ இப்போ நான் சிக்னலில் இருக்கேன், நான் வண்டி ஓட்டலை, நான் ட்ரைவ் பண்ணலை, எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் ட்ரைவ் பண்ணிக்கிட்டு வண்டியில் கேமரா தூக்கிட்டு போகணுன்னு வச்சுக்கோங்களேன், சிக்னல்லாம் ஸோ கஷ்டம். நானே அப்படி விளாக் எதுவும் எடுத்தாலும் இந்த சிக்னல் கேமராலாம் எனக்கு தெரியும் எங்கே இருக்குன்னு. அந்த இடத்துல ஃபோனை எடுக்கவே மாட்டேன். மற்ற இடங்களில் மட்டும் ஃபோன் எடுத்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பட் இந்த கேமரா விஷயத்தில் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும் பாய். கேமரா மொத்தம் வந்துச்சுன்னா ரொம்ப சிரமம். அது மாதிரியே எல்லோ வரும்ல, எல்லோ போட்டோடனே நிப்பாட்டிக்கோங்க. ஒரு சில சிக்னலில் பார்த்தீங்கன்னா எல்லோ போட்ட உடனே ரெட்டு வந்துடும். ஒரு சில சிக்னலில் 1 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படி 3 நிமிஷம்லாம் ஆகாது, ஒரு 3 செகண்டு. நான் அதனால் பின்னாடி வரவங்க எல்லா வரையிலே பார்த்தீங்கன்னா வேறு யார் வந்தாலும் ஆறு அடிப்பாங்க, சீக்கிரம் போகணும். தயவு செய்து வண்டியை எடுத்துடாதீங்க, நிப்பாட்டிக்கோங்க. அதே மாதிரியே சம்டைம் நீங்கள் போயிட்டா லைனை கிராஸ் பண்ணிட்டீங்க, கேமரா அடிச்சிச்சுன்னா அப்படியே வண்டி ஸ்டாப் பண்ணிடுங்க. அதாவது நடுவில் போயிட்டீங்கன்னா கஷ்டம், ஏன்னா அடுத்த வண்டி வர போக முடியாது சிக்னல் போட்டால். இந்த இதை லைனை கிராஸ் பண்ண உடனே அப்படியே நிப்பாட்டிக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் நிப்பாட்டிங்கன்னா உனக்கு 300 ரியால் தான் ஃபைனு. சவுதி ரியால் 300 ரியால் தான். அதுவே நீங்கள் கிராஸ் பண்ணி நடுவில் போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக போய் ஆகணும். லைனை கிராஸ் பண்ணி பக்கத்தில் போயிட்டீங்க, ஒரு 10 சென்டிமீட்டர் போயிட்டீங்கன்னா அப்படியே நிப்பாட்டிக்கோங்க வண்டியை. அதனால் கொஞ்சம் கவனமாக ஓட்டுங்க. எனக்கு அந்த எதுவும் வரல, ஒரு தடவை வந்திருக்கு. ஏன்னா டிரைவரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வரும், இந்த விஷயங்கள்லாம் வரும். அது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும், சரிங்களா? பைபாஸ்லாம் இல்லை பாய். அதாவது இங்கே நீங்கள் இப்போ நார்மலாகவே நீங்கள் ட்ராக் மாறுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இண்டிகேட் போட்டு தான் மாறணும். ஸோ அதான் இங்கே ரூல்ஸு. சம்டைம் இப்போ நம்ம நார்மலாக போகிறோம், பேக்கில் போலீஸ் யாரும் வரல, மறுபடியும் எதுவும் வரலன்னா ஃபைன் வராது. சம்டைம் நம்ம நேரத்துக்கு போலீஸ் யாரும் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இங்கே போலீஸ் எப்படின்னா ஒரு சில வண்டி வரும், அந்த வண்டியில் போலீஸ் எந்த சிம்பிளுமே இருக்காது, நார்மல் வண்டி எனக்கா இருக்கும். திடீர்னு அந்த வண்டிக்குள்ள வந்து போலீஸ் லைட் எரிஞ்சிட்டு வந்து சைடில் ஆக்கி சொல்லி ஃபைன் அடிச்சுடுவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி இது பண்ணல. அதுக்கப்புறம்
ரிவர்ஸ் எடுக்கல, அதை ஒரு கடையை தாண்டி போயிட்டீங்க, திரும்ப அந்த கடைக்கு வரணும்னா யூட்டர் அடிச்சுவாங்க. ரிவர்ஸ் அந்த அதிலே ஒரு 100 மீட்ரு ஒரு 50 மீட்டர் ரிவர்ஸ் வந்தாலும் போலீஸ் பார்க்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டி சைடில் எப்படி நிற்கிது, இந்த மாதிரியும் பார்க் பண்ணக்கூடாது. ஒரு வண்டிக்கு பின்னாடி ஒரு வண்டியை பார்க் பண்ணால் போலீஸ் வந்து டக்குன்னு ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் எடுப்பாங்க, நாளைக்கு உங்கள் ஐடியில் ஃபைன் வந்துடும். அது மாதிரி எங்கே வண்டியை பார்க் பண்ணாலும் கேர்ஃபுல்லாக வண்டியை பார்க் பண்ணுங்கள். ஸோ ஆஃபீஸ்கிட்ட வந்துட்டோம், பாருங்கள் ஒரு நல்ல பார்க்கிங் தான் பண்ணுங்கள் பார்ப்போம். இருக்குதா பார்க்கிங்கு? பார்க்கிங் இல்லை, யூட்டன் அடிச்சு வருவோமா? போங்க பா, யூட்டன் அடிச்சு வருவோம். இந்த ரோட்டு கூடி போயிட்டு அந்த பக்கம் வாங்க. எங்கள் பார்க்கிங் இல்லைல்ல. இதான் இங்கே போடுங்க பாய், இங்கே போங்க. அந்த 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 வண்டிக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் போடுங்க. நல்லா உள்ளே தள்ளி போடணும். இங்கே இருக்கா? அது வேணாம் பாய், அது இந்த மாதிரி பார்க்கிங் தான் நான் சொன்னேன். இதெல்லாம் ஃப்ளாட்டில் பார்க்கிங்லாம் பார்த்தீங்கன்னா நோ பார்க்கிங் போட்டுருக்காங்களா, அவங்க புக் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த பார்க்கிங். அப்போ எப்படி? அது பிரச்சனை இல்லை, நம்ம உடனே வந்துடுவோம்ல, இங்கேயும் பண்ணக்கூடாதான், ஆனால் உடனே வந்துடுவோம்ல. ஸோ இது வந்து ஃப்ளாட்டு, அவங்க புக் பண்ணி வச்சுருக்க பார்க்கிங். இப்போ இந்த மாதிரியே பார்க் பண்ணி கரெக்டாக வண்டி எடுத்து போடுங்க, ரிவர்ஸ் எடுத்து. இந்த கேமரா பார்த்துக்கோங்க, இந்த கேமராவில் தெரியும். ஸோ இந்த கட்டையில் அடிச்சிடாமல் கரெக்டாக பார்க் பண்ணுங்கள். வந்துட்டோம் பார்க். ஸோ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்துட்டோம். அவருக்கு லைசன்ஸ் ரெடி பண்ணோம், மணி 3:30 ஆகுது. லைசன்ஸ் ரெடி பண்ணல. பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் சர்வர் பிஸியாக இருந்துச்சு. அப்போ ஒரு 4 மணிக்கு நீங்கள் போயிட்டு கால் பண்ணுங்கள், நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்ட்டாரு. ஸோ அப்போ பாய் எங்கள் வீட்டு ரூமுக்கு வந்துட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா மேடம் வண்டி ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா 2 தடவை பாய் போயிட்டு வந்தார் லொக்கேஷன் பார்த்து. பட் அந்த ஃபோனில் நான் கொடுத்த ஃபோனில் வந்து லொக்கேஷன் சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்னு பாய் சொன்னார். இப்போ எங்கேயும் தூரமாக போகிறாங்களுக்கோ, அதனால ஹமீது இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நீ வா, வண்டியை ஸ்டார்ட் பண்ணு, ஆஃபீஸுக்கு பக்கத்தில் மட்டும் அவரை கூப்பிட்டுக்கிடுவோம், தூரமாக போயிட நீ வா அப்படின்னாங்க. அப்புறம் ஆஃபீஸ்லேருந்து அவசரமாக வந்து சாப்பிட்ருக்கேன். கரெக்டாக வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ எங்கே போகிறாங்கன்னு தெரில. ஸோ பாய் பார்த்தீங்கன்னா ரூமில் ரெஸ்ட் எடுக்காரு. நான் சொன்னேன் ஒரு 4 மணிக்கெலாம் நீங்கள் ஆஃபீஸுக்கு மேனேஜருக்கு கால் பண்ணி கேளுங்க, உங்களுக்கு ரெடி பண்ணி தருவாங்கன்னு சொன்னேன். ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ ரெடி பண்ணிவிட்டு லைசன்ஸ்லாம் ரெடி பண்ணி ரொம்ப நாள் ஆகாது லைசன்ஸ் வர, சீக்கிரமாகவே வந்துடும். அது மாதிரி அப்சீரும் பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்சீர் ஓப்பன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், ஆனால் அப்சீர் சரியாக வரல. அப்போ ஆஃபீஸில் போய் சிஸ்டத்தில் போய் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. அப்சீர் நவாஃப்து அது அந்த ஆப் பேர் கூட எனக்கு வாயிலே வர மாட்டேங்குது. அது எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துடுவார். பாய் ரூம் ஆப்போசிட்டில் தெரியுது, இந்த ரூமில் தான் அவர் இருக்கார். ஸோ சாப்பாட்டுக்கு மட்டும் என் ரூமுக்கு வருவார், 2 பேரும் சமைச்சு சாப்பிடுவோம். தெரியல, மேனேஜர்கிட்ட அப்புறம் கேட்டேன் வரும்போது எத்தனை நாளில் லைசன்ஸ் வரும் கேட்டேன். அவர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 நாளில் வந்துடும் அப்படின்னாரு. இப்போ கஃபீல்ட்டு சொல்லிட்டு ரூமுக்கு வந்துட்டோம். ஸோ சீக்கிரம் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா லைசன்ஸ் வந்து வண்டி ஓட்டலில் பார்த்தீங்கன்னா ஏதோ அதாவது ஆக்சிடென்ட் எதுவும் அதாவது வராது, அந்த மாதிரியே வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லது. ஏன்னா லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டுறது வந்து ரொம்ப சிரமம். வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டோம், எங்கே போகிறாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். நினச்சேன் நானும் இங்கே தான் வருவாங்கன்னு, அதே மாதிரியே ஒலையமலுக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ அவருக்கு வந்து லொக்கேஷன் பார்த்து போகிறாரு. நான் யூஸ் பண்ண ஃபோனில் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் சம்டைம் ஸ்டாப் ஆயிரும். ஆனால் கரெக்டாக தான் அவர் போனேன்னாரு, என்ன பிரச்சனைன்னு தெரில. சரி நீ வான்னு என்ன கூப்பிட்டு வந்துட்டாங்களா, ஒலையமலுக்கு வந்தாச்சு. ஏன்னா அந்த ஏரியா வந்து ரொம்ப டிராஃபிக்கான ஏரியாவா. சரி அதனால் நீ இன்றைக்கி ஒரு நாள் வாங்கினாங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். இப்போ தான் இறக்கி விட்டு எப்போதும் போல பார்த்தீங்கன்னா உள்ள டிரைவருக்கு சேர் இருக்கும், அங்கே தான் போய் வெயிட் பண்ணணும். இன்றைக்கி தான் வந்தோடனே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் கிடச்சிது, வந்து பார்க் பண்ணிட்டோம். இதுதான் மம்லக்கா டவர். நிறைய வீடியோவில் காமிச்சிட்டேன். சரி இங்கே வந்தாலே இந்த மம்லக்கா டவரை பார்த்தா தான் நல்லாயிருக்கும், அதான் இன்னொருக்கும் ஒருக்கா காமிக்கிறேன். ஸோ இங்கே நான் சொல்கிற மாதிரி மேடம் வந்து ஆஃபீஸுக்கு திங்ஸ் வாங்குறது, அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு மால் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு. நான் உள்ளே போய் அப்படியே ஒரு ரவுண்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மால்குள்ளே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு, அதுவும் ட்ரெஸ்னால் பயங்கர குவாலிட்டியான ட்ரெஸ். ஆனால் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 150 ரியால் ஃபுல்லாகவே இங்கே தான். இன்றைக்கி 20% ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க. இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா வெளியே வந்தாச்சு. நேற்று நானும் பாயும் சேர்ந்து புதுசாக வந்திருக்காரு, அவரும் சேர்ந்து 2 வண்டியை கழுவணும். இந்த வண்டியையும் அதுக்கப்புறம் கஃபீல் வண்டியும் பார்த்தீங்கன்னா கழுவணும். கழுவி முடிச்சிருக்கோம். இன்றைக்கி பாருங்கள் ஏதோ சகதியை விட்டு மண்ணாயிருச்சு. ஸோ பிளாக் கலர் வண்டி தானே, அதனால் மண் பட்டால் வேகமாக தெரியும். இதுவே ஒயிட்னா அந்தளவு தெரியாது. ஸோ அவர் பாய் வண்டியை ஓட்டதை பார்த்துட்டு செம்மையாக இருக்குன்னாரு. சரி இப்போ மாலுக்குள்ளே போயிடலாம், அங்கே போய் உட்காந்துருப்போம்.
கரெக்டாக உள்ளே போகிறேன். மேடமும் கால் பண்ணிட்டாங்க, திங்ஸை வாங்கிட்டு வண்டியில் கொண்டு வந்து வைன்னு. வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரெஸ்ட் ரூமும் இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்ஜித் இருக்குது, அங்கே தான் போய் இருக்க போகிறேன். உள்ளே ஏசி இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூமும் இருக்குது இங்கே. ஸோ இங்கேயே வெயிட் பண்ணிக்கலாம் மஸ்ஜித்லேயும். இதான் அந்த மஸ்ஜித் பள்ளியாசால். ஸோ அது மாதிரி இங்கே உள்ளே வெயிட் பண்ணிக்கலாம். ஸோ மஸ்ஜிதுக்குள்ளே போனால் கொஞ்சம் அமைதியாக இருக்கும், ரிலாக்ஸாக இருக்கும், கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்கும். சலாம் முடிஞ்சு இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் ஆகுது. மணி இப்போ 5:30 ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அதனால் யாருமே இல்லை. மேக்ஸிமம் இந்த பள்ளி பார்த்திங்கன்னா எல்லா பள்ளியுமே சலாம் முடிஞ்சதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் இது க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் உள்ளே வந்து உட்காந்துட்டோம். அசர் தொழுதுட்டு வந்துட்டேன். அதனால் உள்ளே வந்து ரிலாக்ஸாக தான் நான் வந்திருக்கேன். மேக்ஸிமம் அதாவது மனசில் எதுவும் கஷ்டம்னா இந்த மாதிரி பள்ளி, அப்புறம் சர்ச்சு, கோவில், இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு அமைதியாக இருந்த ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே போதும். அப்படியே அந்த கவலைலாம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். இவங்க கொஞ்ச நாள் இருக்கணும். மேக்ஸிமம் சீக்கிரம் வந்துடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அப்படியே இருந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கிளம்பிடலாம். இந்த பள்ளியில் ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா பேக்கில் தண்ணி, தமர் இது எல்லாமே கிடைக்கும். எல்லாமே எப்போதுமே பார்த்திங்கன்னா ஸ்டாக் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு கிளம்பிடலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பர்ச்சேசிங் சீக்கிரம் முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். தலைவர் பார்த்தீங்களா எப்படி வந்து திருப்பதாரு சிரிச்சுக்கிட்டே பார்த்து. பையன் அரபி பையன் தான் சிரிச்சுட்டே திருப்புறான். அன்றைக்கி பர்ச்சேசிங் சீக்கிரம் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். கால் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த மாலுக்கு பேக் சைடில் ஒரு டோர் இருக்குது, அங்கே வந்துட்டாங்க. இப்போ அங்கே தான் போக போகிறோம். வண்டிக்குள்ளே அப்படியே வெக்க பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. 47 டிகிரி அடிக்குது ஹீட்டு. இப்போ ஏசி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஹீட் அப்படியே குறைஞ்சிரும். சீட் பெல்ட்டையும் மாட்டிட்டு அங்கே போயிடலாம் அந்த பக்கம். எப்போ ஏன்னாலும் வண்டியில் பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட்டு நமக்கு அப்படியே மறக்காமல் வந்துடும். அதான் நம்ம ஊரில் வண்டி ஓட்டினா சீட் பெல்ட்டு அந்த ஞாபகமே வராது. ஆனால் இங்கே நமக்கு அப்படியே ஞாபகம் வந்துடும். அப்படியே வைப்ரேஷன் ஆகுது. பக்கத்தில் போகல சீட் அப்படியே வைப்ரேஷன் ஆகுது. ஸோ பாயும் சொன்னார், பாய் வண்டி வைப்ரேஷன் ஆகுது பாய் அப்படின்னு சொன்னார் அவர். நான் சொன்னேன் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பக்கத்தில் போயில வைப்ரேஷன் ஆகும் அப்படின்னா. வைப்ரேஷன் ஆகிறது எதுக்குன்னா அலர்ட் பண்ணுறது, நம்ம பக்கத்தில் ஏதோ வண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி, அதுக்காக. இப்போ அப்படியே போய் டோர் 1 கிளம்பிடலாம். வண்டியை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிட்ட பார்க் பண்ணியிருக்காங்க, ரோட்லேயே பார்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாலில் இதான் பெரிய விஷயம். மால் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நடு ரோட்லேயே பார்க் பண்ணியிருந்தாங்க வண்டியை. 2 சைடு தான் பார்க்கிங்கு, ஆனால் நடு ரோடும் பார்க் பண்ணியிருந்தாங்க. அதனால் வண்டி எடுத்துகிட்டு வரவே முடியல. குட்டி கேப்பு தான், கொஞ்சம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வண்டி உரசிடும். என்ன அவங்க வண்டி விட்டுருக்காங்க, உரசணும் நமக்கு தான் டேமேஜ் அதிகம். ஏன்னா நம்ம வண்டி புது வண்டியா, அதனால் ரொம்ப கவனமாக வண்டி ஓட்ட வேண்டியதாக இருக்குது. அதான் லேட் ஆகிடுச்சு. ஒரு சின்ன கேப்பு தான், கேமரா இருக்குது, பட் இருந்தாலும் ரொம்ப ஒட்டி விடையில் ஸ்க்ராட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. நான் எப்படியோ பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டேன். அப்புறம் அங்கே செக்யூரிட்டி ஒர்க் பண்ணுவாங்கள்ல, செக்யூரிட்டி நின்னாங்க. ஸோ அவங்க தான் சொன்னாங்க, நீங்கள் அதாவது பார்த்தாங்க அந்த கேப்பை பார்த்தாங்க. நானும் கேமரா பார்த்து தான் போனேன். அப்புறம் முன்னாடி வாங்க சொன்னாங்க. கரெக்டாக போயிட்டு வண்டியை எடுத்துட்டோம். இப்போ இங்கே ஏதாவது ஒரு பார்க்கிங் இருக்கும். இங்கெல்லாம் எப்போதுமே பார்க்கிங் ஃப்ரீயாக தான் இருக்கும். அந்த பார்க்கிங்கில் போட்டு வெயிட் பண்ணலாம். இந்த மம்லக்கா மால் மேலே பார்த்தீங்கன்னா 50 ரியால் டிக்கெட்டு. நம்ம மேலே வந்து நடந்து போகலாம். இப்போ காமிக்க பாருங்கள் ஜூம் பண்ணி. அந்த தெரியுதா உங்களுக்கு, இந்த கிளாஸ் எனக்கா தெரியுதுல்ல, இதில் வந்து நடந்து போகலாம். இந்த ஏரியாவில் அங்கேருந்து வரைக்கும் நடலாம். கீழே கிளாஸ் நல்லாயிருக்கும். இதை பார்க்க டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா 50 ரியால். எனக்கே ஒரு நாள் போகணுன்னு நினச்சிருக்கேன், பட் டைம் கிடைக்கல. கண்டிப்பாக ஒரு நாள் பார்த்தீங்கன்னா போகணும். இப்போ வந்துலாம் போக முடியாது, ஏன்னா நான் உள்ளே போயிருப்பேன், மேடம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிடுவாங்க. அது எதுக்கு அவசரமாக போயிட்டு அவசரமாக வரணும். அதனால எப்போவாது இதெல்லாம் கம்பெனியில் ஒர்க் பண்ணையில் தான் லீவ் கிடைக்கும். இந்த மாதிரி லீவ் கிடைக்கல போய் பார்த்துக்கலாம். நம்ம வீட்டில் தானே ஒர்க் பண்ணுறோம். ஸோ அதனால ரொம்ப கஷ்டம். இப்போ இங்கே ஒரு பார்க்கிங் கிடைச்சிச்சா, இங்கே வெயிட் பண்ண வேண்டியதான். அப்புறம் வந்ததுக்கப்புறம் கால் பண்ணுவாங்க. அந்த பக்கத்தில் இருக்குது டோர், இந்த பேக் சைடில் தான் இருக்குது. டியூட்டி முடிஞ்சு இப்போ தான் வரேன். மணி கரெக்டாக 6 மணி ஆச்சு. அப்புறம் கேட்டாங்க, ஆஃபீஸ் தெரியுமா அந்த பையனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க, பாய்க்கு. நான் சொன்னேன் தெரியும் அப்படின்னேன். அவர் 2-3 தடவை கூட்டு போயிட்டேன், 4 தடவை கூட்டு போயிட்டேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் வழி தெரிய மாட்டேங்குது பாய்க்கு. தெரியும்னு சொல்லியிருக்கேன். இப்போ அவர்கிட்ட சாவியை கொடுத்துரு அப்படின்னாங்க. இப்போ ஆஃபீஸ் போயில பார்த்தீங்கன்னா அவர் தான் போவார். நம்ம போயிட்டு இப்போ வாங்க சொல்லிட்டாங்க. போய் தொழுதுட்டு வந்துடலாம் மகரிப்பு. ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. மேலே
படுத்துருக்க பாருங்க நம்மளால தான். பார்ப்போம், அவரும் தொழு போயிருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். இருந்தால் சாவியை கொடுத்துடலாம் அவர்கிட்ட. அப்படி இல்லைன்னா நம்ம போய் தொழிட்டு வந்துடலாம். ஏன்னா ரூம் சாவி அவர்கிட்ட தான் இருக்குது. ரியாஸ் பாய் பாய். ஸோ அவர் தொலை போயிட்டார். நம்மளும் தொழிட்டு வந்துடலாம்.